எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான திருநெல்வேலி ஒரிஜினல் அல்வா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம திருநெல்வேலி அல்வா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை எடுத்துருக்கோம். இது ஒரு 300 கிராம் அளவு கோதுமை. இந்த பாருங்கள், கல் தூசி எல்லாமே நம்ம புடச்சி எடுத்துகிட்டோம் தனியாக. நான் ஒரு 300 கிராம் அளவு தான் கோதுமை எடுத்துருக்கேன். இது நல்லா நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு கழுவிட்டு நல்லா ஒரு 3 தண்ணி 4 தண்ணி நல்லா கழுவிக்காங்க. நான் இது ரேஷன் கடை கோதுமையில் தான் செய்கிறேன். இது ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். பாருங்கள், இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கிரைண்டரில் போட்டு இதை எடுத்து அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம். இப்போ நான் முதல் பால் எடுத்துட்டேன். திருப்பி நம்ம அதே கிரைண்டரில் போட்டு 2வது பால் எடுத்துக்கலாம். நான் திருப்பி 2வது பால் எடுக்கிறதுக்காக அரைக்க போட்டிருக்கேன். இப்போ அதையும் நம்ம எடுத்துட்டோம். எடுத்துன பாலெல்லாம் நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வடிகட்டின பாலை நீங்கள் ஒரு 12 மணி நேரம் ஊற விட்டுடலாம். 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் நம்ம ஊற விடலாம். இது என்ன பண்ணலாம்னா, இதுக்கு நம்ம சரிபாதி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லாவே ஊற விட்டுருங்க. ஊற விட்டு உங்களுக்கு தெரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். நீங்கள் உடனடியாக செஞ்சாலும் உங்களுக்கு இப்படியே செய்யலாம். இது கூட 2 மடங்கு அளவு தண்ணி கலந்து நீங்கள் உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆனால் உங்களுக்கு அந்த ஊறி வைக்கிற டேஸ்ட் வந்து இதில் கிடைக்காது. நம்ம எப்போவுமே திருநெல்வேலி செய்யும்போது அவங்க பதப்படுத்தி தான் செய்வாங்க. பால் எடுத்து நம்ம அதுக்கு பதிலாக 12 மணி நேரம் ஊற வச்சு செய்யலாம். நான் ஊற வச்ச பாலை வடிகட்டி எடுத்துருக்கேன். அது கூட இப்போ ஒரு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பால் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ அதே அளவுக்கு தண்ணி கலந்து தான் எடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட இது செய்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி 10 நிமிஷத்தில் செய்ய முடியாது. நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா கலந்துருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை கலந்து விட்டே இருக்கலாம். அடிப்பிடிக்காமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். முக்கியமாக என்னென்னா, அல்வாவுக்கு நம்ம கை விடவே கூடாது. கரண்டியை கீழே வைக்காமல் நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு அடிப்பிடிக்காமல் சூப்பரான அல்வா கிடைக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு 1/2 கிலோ அளவு சீனி எடுத்துருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது எனக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடுச்சிங்க செய்கிறதுக்கு. பாருங்கள், சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் கெட்டியாக டைமில் நம்ம ஏற்கனவே உருக்கி வச்சுருக்க நெய்யில் ஒரு 1/4 லிட்டர் அளவு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆயில் கூட சேர்த்து செய்யலாம். ரீஃபைண்ட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும் சேர்க்காதீங்க. அது வாடை அடிக்கும். அதோட சுமல் தெரியறதுனால அல்வா உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். நான் ஒரு 250 கிராம் நெய்யை இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நெய்யெல்லாம் நல்லா இழுத்து உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கலருக்காக நம்ம கேசரி தூள் இதில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 100 கிராம் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன், சன்ஃப்ளவர் ஆயில். இந்த ஆயிலெலாம் சேர்த்து செய்யும்போது தான் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இங்கே பாருங்கள், நான் ஒரு 150 கிராம் அளவு நெய்யில் ஒரு 100 கிராம் அளவு முந்திரி பருப்பு எடுத்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் பொன்னிறமாக. அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். நான் இப்போ பாருங்கள், 300 கிராம் கோதுமைக்கு ஒரு 1/2 கிலோ அளவு சுகர் எடுத்துருக்கேன். கூடவே ஒரு 100 கிராம் அளவு ஆயில் சேர்த்துருக்கோம். 400 கிராம் அளவு நெய் சேர்த்துருக்கோம். இதாங்க கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் நம்ம அல்வா செய்கிறதுக்கு. இல்லை நீங்கள் நெய் சேர்க்க முடியலன்னா இங்கே ஃபுல்லாகவே ஆயிலாகவே ஒரு 1/2 லிட்டர் சேர்த்துக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு சுகர் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இதில் ஆயில் சேர்த்தா தான் சூப்பராகவே வரும் அல்வா. இந்த பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்டார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.